மகாநதி அப்கமிங் எபிசோடில் இங்கே நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலாவுக்காக உட்காந்துருக்காங்க. இங்கே டாக்டரும் வெண்ணிலாவை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வெண்ணிலாவை அங்கேயே அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸும் என்னமோ செக் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. விஜய் இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப பதட்டமாக பயத்தோட ஹாஸ்பிட்டலே இருக்கார். ஒரு பக்கம் பார்த்தா காவேரி இங்கே விஜய் நம்மள்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. வெண்ணிலா வந்த உடனே விஜய் நம்மளை டோட்டலாகவே மறந்துட்டார். அதுவும் விஜய் இப்படி இருப்பார் நம்ம நினச்சி கூட பார்க்கல. அப்போது விஜய்க்கு வெண்ணிலா தான் முக்கியமா? உண்மையிலேயே வெண்ணிலா மேலே அவர் காதல் வச்சுருந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் நம்மளே தான் லவ் பண்ணார். ஆனால் அந்த வெண்ணிலாவுக்காக நம்மளை தூக்கி போடுவார் நம்ம நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கங்கா தான் வந்து காவேரிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் காவேரிக்கு எதிரியாக இருந்தது கங்கா தான். ஆனால் இப்போது காவேரியுடைய மனநிலைமையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இப்போது கங்கா காவேரிக்கு நல்லாவே உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நிவின் சாப்பிட்லான்னு வீட்டுக்கு போகிறாரு. போனதும் இங்கே யமுனாவும் அவங்க அம்மாவும் ஆளுக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர் தாங்க முடியாத நிவின் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, தலைவலி தாங்கலை, யாரையாவது பார்த்தா ரிலாக்ஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணுறாரு. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? பக்கத்தில் இருந்தால் எங்கள் வீடு வரைக்கும் வாங்கினே, ஒரு டீ சாப்பிட்டு போனேன், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே குமரனும் வந்துட்டு கேட்குறாரு, என்னாச்சு நிவின், ஏன் மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நிவின் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லவும் குமரன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன நிவின், அவனுக்கு அங்கே சாப்பாடே கிடைக்கல, ஆனால் உனக்கு எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்ல நிவின் ஒன்று, அண்ணா சிரிக்காதீங்கண்ணே, எனக்கே சிரிப்பு வருது, ஏன்னா நீங்கள் வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் பைக்கில் ஏறி போகிறாங்க. நிவின் கேட்குறாரு, அண்ணா நாம் இப்போ எங்கேண்ணா போகிறோம் அப்படின்னு கேட்க, வா நிவின் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நிவின் ஒன்று, அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், என்னாச்சு அப்படின்னு கேட்க, வா நிவின் சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போவோம். நிவின் விஜயை பார்த்துட்றான். விஜயை பார்த்ததும் நிவின் ஒன்று, அண்ணா நான் கிளம்புறேண்ணா வேணாண்ணா அப்படின்னு சொல்ல, நிவின் நான் சொல்கிறேன்ல வா அப்படின்னு சொல்லி இங்கே விஜய்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு குமரன். போயிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 3 பேர் சேர்ந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்து 3 பேரும் டீ குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிவின் விஜயை பார்த்து சரியாக பேசாமல் இருந்தாலும் டீ குடிச்சிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கவும் 3 பேரும் ஜாலியாக அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க இங்கே காவேரிகிட்ட யமுனா பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆனது ஒரு கோஇன்சிடென்ட்டில் தான், ஆனால் நீ என்னடி விஜய் மேலே இவ்வளோ காதலாக இருக்க, அவரும் உன் மேலே அனுப்பி வச்சுருக்காரு, 2 பேரும் எப்படி என்னமோ லவ்வர்ஸ் மாதிரி இப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை ராகினி பார்த்துட்றாங்க. ஓ அக்கா தங்கச்சும் 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்களா, உங்களை கலைக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ராகினி போயிட்டு இந்த வெண்ணிலாவுடைய திங்ஸ் இருக்கிற ஒரு அட்டைப்பட்டி தள்ளி விட்டுட்டு அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே இங்கே காவேரியும் பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு தெரியலன்னு ஓடுறாங்க. அதுக்குள்ளே தாத்தாவும் வந்துடுறாரு. என்னாச்சுமா காவேரி அப்படின்னு கேட்க, தெரியல தாத்தா, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இங்கே சவுண்டு கேட்டுச்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தா வெண்ணிலாவோட பொருள்லாம் களைஞ்சி கிடக்குது. உடனே தாத்தா, மா ஏதோ பூனை குட்டியாக இருக்கும் போலம்மா, பொருள்லாம் களைஞ்சிடுச்சு, நான் எடுத்து வச்சுக்கிறேம்மா, நீ போய் சாப்பிடுப்போ அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா சாப்பிட்டு முடிச்சிட்டோம், என்னென்னு பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா காவேரி அப்புறம் தாத்தா 3 பேரும் விழுந்த ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்த ராகினி, அப்பா இந்த அக்கா தங்கச்சி கான்வர்சேஷனை கட் பண்ணியாச்சு, இது 2 ஒன்று சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் சிக்கல் தான் அப்படின்னு ராகினி யோசிக்கிறாங்க. இந்த காவேரி அனுப்புறதுக்கு முன்னாடி கங்காவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். கங்கா போயிட்டாலே காவேரிக்கு பாதி பலம் போயிடும், அப்புறம் ஈஸியாக அவளை அழுவ விட்டுடலாம் அப்படின்னு ராகினி முடிவு பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கங்கா ஒரு ஃபோட்டோ பார்த்துறாங்க. பார்த்து அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. தாத்தா இதை பாருங்களேன் அப்படின்னு கங்கா காட்ட தாத்தாவும் பார்த்து ஷாக்காக வர்றாரு. உடனே காவேரி, என்னாச்சுக்கா என்ன அது அப்படின்னு கேட்க, கங்கா அந்த ஃபோட்டோவை காவேரிட்ட காட்டுறாங்க. காவேரியும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இதை பார்த்த ராகினி, என்ன ஃபோட்டோ அது, ஏன் இப்படிலாம் பார்த்து ஷாக் ஆகிறாங்க, என்னவா இருக்கும் அதில் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி பார்த்தும் ஷாக் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தா நம்ம வெண்ணிலா ஒரு குழந்தைய வச்சிட்ருக்க மாதிரி இன்னொருத்தர் கூட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்ததும் எனக்குலாம் செம்ம ஷாக்கிங்கு.
உடனே எங்கள் தாத்தா ஆசிரமத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இது மாதிரி வெளியில் ஒரு பொண்ணு அழைச்சிருந்தோம்ல, அந்த பொண்ணு கூட ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்குங்களா அப்படின்னு கேட்க, சார் அவங்கள பற்றி எனக்கு சரியா தெரியாது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வேறு ஆசிரமத்தில் இருந்தாங்க. அவங்க இப்போ தான் ரீசெண்டாக இங்கே வந்தாங்க. அவங்க கூடயே இன்னொரு லேடி வந்தாங்க. அவங்கள உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன், நீங்கள் அவங்கள்ட்ட விசாரிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த லேடியிலேருந்து கால் வருது. இங்கே தாத்தாவும் பேசுகிறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் சார் வெளியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே தாத்தா சமஷாக்காக வராரு. என்னம்மா சொல்கிற, வெளியில் கல்யாணமே ஆகலைம்மா இன்னும், எப்படிம்மா குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வெண்ணிலா ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போது வெண்ணிலாவுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் அவருடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு டொனேஷன் கொடுத்த அந்த பெரிய மனுஷன் வெண்ணிலா மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்புறம் அந்த ஆசிரமத்தில் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவருக்கு. சிம்பிளாக கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தையோட வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு நம்ம வெண்ணிலாவுக்கு நிறைய ஞாபகம் வர வர விஜய்ன்னு சொல்லி விஜயை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தைய விஜய்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் அந்த பெரிய மனுஷனுக்கு பிடிக்கலை. ஒரு கட்டத்தில் விஜய்ன்னு சொல்லி பெரிய மனுஷனுக்கும் வெண்ணிலாவுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வெண்ணிலா விஜய் நினச்சி என்னையா விட்டுட்டு போனேன்னு சொல்லி அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தா. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த குழந்தைய வெண்ணிலாட்டை விட்டால் செட் ஆகாதுன்னு சொல்லி வெண்ணிலாவை மட்டும் ஆசிரமத்தை விட்டுட்டு அந்த குழந்தைய தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டாரு. அப்பப்போ பார்க்க வருவார். ஆனால் ஒரு லாஸ்ட்டாக 3 மாதம் வரைக்கும் அவர் வரவே இல்லை. என்ன ஆனான்னு தெரில. அவருடைய அட்ரஸுக்கு போனால் அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியில் போயிட்டா சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஆசிரமத்தை நடத்த முடியலன்னு சொல்லிட்டு இங்கே மாற்றி விட்டுட்டாங்க. நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தையும் பார்க்கல, அவரையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தாத்தா செம்ம ஷாக்கானது மட்டும் இல்லாமல் அந்த அட்ரஸை கேட்குறாரு. அவங்களும் அட்ரஸை சொல்கிறாங்க. உடனே தாத்தா ஃபோன் வச்சுறாரு. இங்கே காவேரி கங்கா 2 பேரும் கேட்குறாங்க, என்னாச்சு தாத்தா, என்ன சொன்னாங்க, யார் குழந்தது அப்படின்னு கேட்க, அப்போ தான் தாத்தா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் இங்கே காவேரிக்கு ஒரு சந்தோஷம். அப்போது வெண்ணிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. நம்ம விஜய் சொன்ன மாதிரி அந்த குழந்த வெண்ணிலா அந்த ஆள் 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளோட ரூட்டு கிளியர் ஆகிடுமே அப்படின்னு தாத்தாட்ட சொல்கிறாங்க காவேரி. தாத்தா அப்போனா அது யாருன்னு கண்டுபிடிச்சி முதல்ல அவங்க கூட வெளியில் சேர்த்து வைக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாம்மா வெளியில் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு ரூம் போகிறாரு. நீங்கள் போய் படுங்க, காலைல நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ராகினி, ஆஹா இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது, கண்டிப்பாக அவன் கிடைக்கக்கூடாது, அவன் கிடைச்சானா வெண்ணிலாவை அவன் கூட சேர்த்து வச்சுட்டு இங்கே விஜய் காவேரி கூட சந்தோஷமாக இருப்பார், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி உடனே அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு போங்க, வெண்ணிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது, அவனுடைய அட்ரஸை வாங்குங்க, அட்ரஸை வாங்கி அவன் அங்கே இருந்தானா அவனை முதல்ல பேக் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் காவேரி கங்கா தாத்தா 3 பேரும் அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்களாம். அப்படி மட்டும் அந்த ஆள் கிடச்சிட்டானா வெண்ணிலாவை அவன்கிட்ட விட்டுருவாங்க. அப்புறம் நாம் போட்ட திட்டம் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதனால் முதல் வேலையாக அவனை பேக் பண்ணுங்கள். அவன் கையில் விஜய்க்கோ தாத்தாவுக்கோ கிடைக்கக்கூடாது. அப்போ தான் நாம் நினச்ச மாதிரி விஜயும் வெண்ணிலாவையும் ஒன்று சேர்த்து இந்த காவேரியை கதற விட முடியும் அப்படின்னு ராகினி முடிவு பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும், நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நாளைக்கு காலையில் அந்த கேங் கிளம்பி அங்கே போகும்போது அந்த அட்ரஸில் ஒரு தடையும் கூட இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு ராகினி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஒரு வழியாக காவேரிக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி கிடச்சிது. ஆனால் அந்த நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு ராகினி அடுத்த திட்டம் போட்டுட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்க பட்சத்தில் காவேரியும் விஜயும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா விட்டு விஜய் காவேரி கூட வந்து சேர்ந்து வாழ்வாரா, இல்லை என்ன நடக்க போகுது, ராகினி என்ன மாதிரியான பிரச்சனைகளை அடுத்தடுத்து உண்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.